இன்றைக்கி அரைச்சி வச்ச ஆட்டுக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். கறியை ஊற வச்சிடலாம். அதில் 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 கப் தயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வெயிட்டீஸில் ஒரு 1/2 hour வச்சுக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 பல்லு பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி, 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து விட்டுக்கலாம். 1 minute வீடியோ கம்ப்ளீட் பண்ணோன்னு அதான் ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நறுக்குன ஒரு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு இந்த மிக்சிங்கை ஆற வச்சுட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச கறியும் அள்ளி போட்டு கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கணும். அரைச்சி வச்ச கலவையெல்லாம் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதையும் 2 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச ஆட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பாய்.